நம்ம ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே 57 மேட்சஸ் நம்ம ரிவ்யூ பார்த்துருக்கோம். இது வந்துட்டு 58வது மேட்ச்சு பிபிகேஎஸ் vs எம்ஐ. இந்த மேட்ச் எங்கே நடந்து இந்த மேட்ச்சு ஹெச்பிசிஏ தரம்சாலாவில் தான் நடந்தது. ஸோ இது ஒரு நைட் கேமு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே மும்பை வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஜஸ்பிரீத் பும்ரா தான் கேப்டன்சி பண்ணியிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஏதோ இன்ஜுரின்னு ஒரு ரீசன் சொல்லி வெளியே உட்காந்து வச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பிபிகேஎஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆட வேண்டிய சூழ்நிலைனால இப்போது நைட் கேம்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு தரம்சாலாவில் வந்துட்டு டியூ பயங்கரமாக வரும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பிபிகேஎஸ் நல்லா தான் கொஞ்சம் டீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிரப்சிம்ரன் பிரியான்சாரியா எல்லாமே நல்லா ஆடினாங்க. குறிப்பாக பிரப்சிம்ரன் வந்துட்டு 32 பாலில் 57 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ ஜேவியர் பாட்லெட்டு இப்போ ஒரு நல்ல ஃபினிஷ்னே சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே வந்துட்டு இப்போ ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், கூப்பர் கனலியா இருக்கட்டும், எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருந்தாங்க. பிரியான்சாரியா 17 பாலில் 22 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ கூப்பர் கனலியே வந்துட்டு ரன்னை பால் தான் ஆடிருந்தார். ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஹெக்டே, சஷாங்க் சிங் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் டிஜிட் தான். கடைசியில் வந்துட்டு அஸ்மதுல்லா ஓமன்சாய் வந்துட்டு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். 17 பாலில் 38 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ மார்க்கோ யான்சனும் வந்துட்டு 2 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ விஷ்ணு வினோத்தை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேட்டிங் கொலாப்ஷனையும் தப்பிக்கிறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருந்தாங்க. அவர் வந்துட்டு 8 பால் 15 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு 4 ஒரு 6 நாட் அவுட்லேயே இருந்தார். ஸோ ஜேவியர் பாட்லெட்டுமே நல்லா ஃபினிஷ் பண்ணார். 7 பாலில் 18 ரன்னு, 2 4 ஒரு 6. ஸோ இதனால் வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக 200 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 20 ஓவருக்கு. ஸோ எம்ஐ பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே தீபக் சஹர் நல்லா போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 36 ரன்னு, 2 விக்கெட்டு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு 4 ஓவருக்கு 35 ரன்னு, ஆனால் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ அவர் தான் கேப்டன்சி. ஸோ ஷர்துல் தர்கர் தான் பிக்அப் த பவுலர்னே சொல்லலாம். 4 ஓவருக்கு 39 ரன்னு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. பயங்கரமாக போட்டார். கார்பின் போஷ்மே நல்லா போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 42 ரன், 1 விக்கெட்டு. ஸோ இம்பாக்ட் பிளேயராக அவங்க ரகு சர்மா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரகு சர்மா வந்துட்டு 2 ஓவருக்கு 22 ரன்னு, எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ வில் ஜாக்ஸும் ராஜ்பாவும் வந்துட்டு ஒவ்வொரு ஓவர் போட்டிருந்தாங்க. 9 ரன்னும் 11 ரன்னும் கொடுத்துருந்தாங்க. ராஜ்பாவா வந்துட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இதனால் எம்ஐ வந்துட்டு சேசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். குறிப்பாக ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ்னே சொல்லலாம். 26 பாலுக்கு 25 ரன்னு அடிச்சிருந்தாரு. 2 6 அடிச்சிருந்தாரு. ஆனால் யுஸ்வேந்திர சஹர் பவுலிங்கில் அவுட் ஆகிட்டார். ஸோ ரியான் டிக்கெட்டன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு சொல்லலாம். ரொம்ப நல்லா ஆடினார். 23 பாலுக்கு 48 ரன்னு, 4 4 4 6 பயங்கரமாக ஆடினார். அதனாலேயே வந்துட்டு ஒரு பவர் பிளே நல்ல டீசெண்டான ஸ்கோர் இருந்தது. ஸோ நமந்தீர் வந்துட்டு 6 பாலுக்கு 9 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அவர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். பிக்அப் த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா தான். 33 பாலில் 75 ரன் அடிச்சிருந்தாரு. பயங்கரமாக ஆடினார். சூப்பர் இன்னிங்ஸ் ஆடினார். 6 4 6 6 பயங்கரமாக ஆடினார். ஸோ அவர் தான் வந்துட்டு பயங்கரமாக இந்த மேட்ச்சில் இருந்ததே காரணம் எம்ஐ பொறுத்த வரைக்குமே. அவர் அடிக்கிறான்னா கண்டிப்பாக எம்ஐ தோற்றுருப்பாங்க. ஸோ ஷர்ஃபை ரூதர்ஃபோர்டுமே வந்துட்டு 21 பால் 20 ரன்னும். ஸோ வில் ஜாக்ஸ் சூப்பர்பான ஃபினிஷு. 10 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருந்தாரு. 2 4 2 6. குறிப்பாக வந்துட்டு திலக் வர்மாவும் வில் ஜாக்ஸும் தான் பயங்கரமான பார்ட்னர்ஷிப்பு, பயங்கரமாக ஆடிருந்தாங்க. ஸோ பிபிகேஎஸோடைய பவுலிங் ரொம்ப பூரான பவுலிங். ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பவுலிங் லைன் அப்னு சொல்லலாம் இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்குமே. ஸோ என்ன தான் வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு 4 ஓவருக்கு 29 ரன்னு கொடுத்துருந்தாலும் எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. ஸோ அஸ்மதுல்லா ஓமசாய் வந்துட்டு 4 ஓவருக்கு 36 ரன்னு, 2 விக்கெட் எடுத்துருப்பார். ஸோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சனும் ஜேவியர் பாட்லெட்டும் தான். யான்சன் வந்துட்டு 4 ஓவருக்கு 55 ரன்னு, 1 விக்கெட்டு. ஜேவியர் பாட்லெட்டு 4 ஓவருக்கு 53 ரன்னு, எந்த விக்கெட்டுமே எடுக்கல. யுஸ்வேந்திர சஹர் வந்துட்டு ரீசெண்டாக போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 32 ரன்னு, 1 விக்கெட்டு. ஸோ இதனால் வந்துட்டு எம்ஐ ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். மேட்சோடைய கேம் சேஞ்சரே திலக் வர்மா தான். அவருடைய பேட்டிங் தான் பயங்கரமாக இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்துட்டு ஆல்ரெடி எலிமினேட் ஆகிடுச்சு. எம்ஐ சரி எல்எஸ்சியும் சரி. ஆனால் இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால அவங்க 9th பிளேஸில் போயிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வந்துட்டு 5வது லாஸ் இன்னும் 4வது இடத்துல இருக்காங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த சீசனில் பஞ்சாப் தான் வந்துட்டு டாப்பில் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு தொடர்ந்து 5 மேட்ச் லோசிங் ஸ்ட்ரீக்கில் தான் இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. ஸோ இது வந்துட்டு மேட்ச் நம்பர் 59. இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னா ஏகநாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்தது லக்னோவில். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே சிஎஸ்கே டாஸ் தோற்றது பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால் வந்துட்டு 20 ஓவருக்கு அவங்களால வந்துட்டு 187 தான் அடிக்க முடிஞ்சது ஏகநாத் ஸ்டேடியத்தில். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் பிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாங்க. குறிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆஃப் த ஃபார்ம்னே சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட் முழுக்க ஒன்றுமே அடிக்கல. 9 பாலுக்கு 13 ரன்னு அடித்து அவுட் ஆகிடுறாரு. ஸோ சஞ்சு சாம்சன் வந்துட்டு 2 பால் தான் அடித்தார். 20 பாலுக்கு 20 ரன்னு. ஆகாஷ் சிங்கோடைய பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பார், போல்ட் ஆயிருப்பார்.
ஸோ உர்வில் பட்டேல் சரி 6 ரன்னுக்கு அவுட் ஆயிருப்பாரு. கார்த்திக் சர்மா சூப்பரான நாக்கு பயங்கரமாக ஆடினாரு. ஸோ ஒரு கொலாப்ஸ்லேருந்தே எடுத்துகிட்டு காப்பாற்றினாருன்னே சொல்லலாம். 42 பாலுக்கு 71 ரன் அடிச்சிருந்தாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ்னே சொல்லலாம் சிஎஸ்கேக்கு அவருக்கு. ஸோ டெவால் பிரிவிஸ்மே ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருந்தாரு. 16 பாலுக்கு 25. சிவம் டூபேவும் நல்ல ஒரு டெத்தில் ஹிட்டிங் நல்லா அடிச்சிருந்தாரு. 16 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ பிரசாந்த் வீருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவால் 187 தான் போஸ்ட் பண்ண முடியுது. இது வந்துட்டு ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு. போக பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் இவங்க 200 தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாடு சரி, சஞ்சு சாம்சனும் சரி, அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே செட் ஆகலை. இது வரைக்குமே ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் கூட ரன்ஸ் கூட வந்தது கிடையாது. ஸோ பயங்கர மோசமாக இருந்தாங்க. ஸோ எல்எஸ்சி பவுலிங் பொறுத்த வரைக்குமே பிக்அப் தி பவுலர் ஆகாஷ் சிங் பயங்கரமாக போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 26 ரன் தான் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரொம்ப சூப்பரான பவுலிங்கு. ஸோ முகமது ஷமியுமே நல்லா போட்டிருந்தாரு. மயங்க் யாதவுமே நல்லா போட்டிருந்தாரு. ஷபாஸ் அஹமத்தும் முகமது ஷமியும் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் தான் 4 ஓவருக்கு 49 ரன் கொடுத்துருப்பாரு. எந்த விக்கெட்டுமே எடுக்கலாம். ஆனால் மயங்க் யாதவ் சூப்பராக போட்டார். 4 ஓவருக்கு 26 ரன் தான் கொடுத்து எந்த விக்கெட்டுமே எடுக்கலாம். ஆனால் நல்ல ரன்ஸை கண்டெயின் பண்ணார். ஸோ எல்எஸ்சியை பொறுத்த வரைக்குமே மிச்சல் மார்ஷும் ஜோஷ் இங்கிலீஷும் சூப்பரான ஸ்டார்ட்டு. குறிப்பாக ஜோஷ் இங்கிலீஷ் வந்துட்டு ரன்னை பால் தான் அடிச்சிருந்தாரு. ஆனால் மிச்சல் மார்ஷ் தான் வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் சிஎஸ்கேவுடைய பவுலிங்கில். ஸோ வெறும் 38 பாலில் 90 ரன் அடிச்சிருந்தாரு. 9 4 7 6 பயங்கரமாக ஆடினார். கிட்டத்தட்ட ஒன் மேன் ஷோனே சொல்லலாம். ஸோ முகேஷ் சௌத்ரியுடைய ரன் அவுட்னால தான் வந்துட்டு மிச்சல் மார்ஷ் அவுட் ஆயிருப்பார். இல்லைனா மிச்சல் மார்ஷ் அவுட்டே ஆகாத அளவுக்கு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. நிக்கலஸ் பூரனுமே சரி ஒரு சூப்பரான நாக் ஆடினார். 17 பாலில் 32 ரன்னு, ஒரு 4 6 பேக் டு பேக் சிக்ஸஸ்னே சொல்லலாம். அதுவே மேட்சை சீல் பண்ணிச்சு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் கொஞ்சம் டீசெண்டாக போட்டார். அப்துல் சமாதோடைய விக்கெட் எடுத்தார். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ முகேஷ் சௌத்ரி 3 ஓவருக்கு 24 ரன் ஒரு விக்கெட்டு. ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவருக்கு 39 ரன் ஒரு விக்கெட்டு. ஸோ நூர் அகமதுமே நல்லா போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 21 ரன் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. குர்ஜப்ரீத்துமே 3 ஓவருக்கு 34 ரன்னு. அன்ஷுல் கம்போஜ் தான் வெறும் 2.4 ஓவர்ஸ்க்கு 63 ரன் கொடுத்துருப்பாரு. ஸோ பயங்கரமாக ரன் மிஷினாக இருந்தார். கடைசி ஒரு 3-4 மேட்சாகவே பயங்கரமாக ரன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. விக்கெட்ஸும் எடுக்க மாட்டாரு. ஸோ என்னதான் பர்பிள் கேப் லீடர் போர்டில் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லைட்னே சொல்லலாம். அன்ஷுல் கம்போஜோடைய பவுலிங் தான் வந்துட்டு சிஎஸ்கேவுடைய மேட்சை ரொம்பவே லெட் டவுன் பண்ணுதே சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஒரு பிரிங்க் ஆஃப் எலிமினேஷனில் தான் இருக்காங்க. இது மிச்சல் மார்ஷோடைய ரொம்பவே சூப்பரான நாக்கு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் மிச்சல் மார்ஷ் தான். ஸோ இதனால பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னாச்சுன்னா சிஎஸ்கே வந்துட்டு 6வது பொசிஷனில் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. 2 மேட்சுமே மஸ்ட் வின் கேம்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஆனால் எல்எஸ்சிக்கு வந்துட்டு நத்திங் டு லூஸ் தான். ஆல்ரெடி அவங்க எலிமினேட் ஆனதுனால ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்தது பார்த்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்தது? ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் தான் இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ கேகேஆர் பேட்டிங் அப்போ அஜிங்கரானே ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. 14 பாலுக்கு 14 ரன் அடிக்கும்போது வந்துட்டு சிராஜோடைய பவுலிங்கில் போல்ட் ஆயிருப்பார். ஃபீல்டில் தான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 35 பாலுக்கு 93 ரன் அடிச்சிருப்பாரு. 4 4 10 6 அடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 265. ஸோ பயங்கரமாக அடிப்பார். அங்கிரிஷ் ரகுவன்ஷுமே பயங்கரமாக ஆடினார். 44 பாலுக்கு 82 ரன் அடிச்சிருந்தாரு. 4 4 7 6 அடிச்சிருப்பாரு. கேமரான் கேட்மே ஒரு சூப்பரான பேட்டிங்கு. 28 பால் 52 ரன் அடிச்சிருப்பாரு. 3 4 4 6 பயங்கரமாக ஆடிருப்பார். ஸோ இதனால் கேகேஆரோட டோட்டல் வந்துட்டு வெறும் 20 ஓவருக்கு 247 ரன் அடிச்சிருப்பாங்க 2 விக்கெட் இழப்புக்கு. ஸோ பயங்கரமாக ஆடிருப்பாங்க. ஸோ ஜிடியோட பவுலிங் பொறுத்த வரைக்குமே எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் சொல்ல முடியும். முகமது சிராஜ் வந்துட்டு 4 ஓவருக்கு 50 ரன் கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட்டுக்கு. ஸோ ககிசா ரபாடா 4 ஓவருக்கு 40 ரன் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. அதே மாதிரி ஜேசன் ஹோல்டர் 4 ஓவருக்கு 39 ரன்னு. ஸோ ரஷீத் கான் வந்துட்டு 4 ஓவருக்கு 57 ரன் கொடுத்துருப்பாரு எந்த விக்கெட்டுமே எடுக்காமல். சாய் கிஷோர் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக கொஞ்சம் போட்டிருப்பாரு. 3 ஓவருக்கு 38 ரன் ஒரு விக்கெட்டு. அர்ஷத் கான் வந்துட்டு ஒரே ஓவரில் 22 ரன் கொடுத்துருப்பாரு. ஸோ இதனால் வந்துட்டு டோட்டல் பயங்கரமாக ஏறி இருக்கும். அவங்களால சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஜிடியால் இருந்தது. ஸோ ஜிடியுமே ஆனால் கிவ் அப் பண்ணல. அவங்களால எவ்வளோ க்ளோஸாக கொண்டு போக முடியுமோ நெட் ரன் ரேட் அடி வாங்காமல் பார்க்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணாங்க. குறிப்பாக சாய் சுதர்ஷன் நல்லா பேட்டிங் ஆனார். 28 பால் 53 ரன் வச்சுருந்தாரு. நாட் அவுட்டு 6 4 3 6. ஸோ நடுவில் வந்துட்டு அவருக்கு ஒரு இன்ஜுரி மாதிரி ஆகிடுச்சு. பால் வந்துட்டு வயிற்றில் பட்டதுனால அவர் ரொம்ப ஸ்லோவாகிட்டார். சுமன் கில் சூப்பரான நாக்கு. 49 ரன்னு
49 பால்ல 85 ரன் அடிச்சிருப்பாரு. 5 4 7 6 பயங்கரமாக அடிப்பார். சுனில் நாராயணுடைய ஸ்பெக்டாகுலர் பவுலிங்கில் தான் வந்துட்டு சுப்மன் கில் அவுட் ஆயிருப்பார். இல்லைன்னா சுப்மன் கில் வந்துட்டு அவுட்டே ஆகாத அளவுக்கு தான் ஆடிப்பார். ஸோ நிஷாந்த் சிந்து வந்துட்டு வந்தார், உடனே அவுட் ஆயிட்டார். ஜோஸ் பட்லரும் நல்லா ஆடினார். 35 பால் 57 ரன்னு, 5 4 2 6. ராகுல் டிவாட்டியா வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வெறும் 2 ரன்னுக்கு அவுட் ஆயிருப்பார். ஸோ இதனால் வந்துட்டு 20 ஓவருக்கு 218 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களால வந்துட்டு சேஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனால் வந்துட்டு எவ்வளோ க்ளோஸாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக கொண்டு போய் நெட் அண்ட் ரைடை பார்த்துக்கிட்டாங்க, அந்தளவுக்கு டேமேஜ் இல்லாமல். ஸோ கேகேஆருடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சௌரவ் துபே நல்லா போட்டிருந்தாரு. 2 ஓவருக்கு 23 ரன் ஒரு விக்கெட்டு. கேமரன் கிரீனுமே நல்லா போட்டார். 3 ஓவருக்கு 25 ரன் ஒரு விக்கெட்டு. கேமரன் கிரீன் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டராக மாறிட்டு வர்றாரு, பயங்கரமாக போடுறாரு. ஸோ கார்த்திக் தியாகி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 4 ஓவருக்கு 59 ரன்னு. ஸோ பத்திரானா வந்துட்டு 1.2 ஓவர்ஸ் தான் போட்டார். நடுவில் ஒரு இன்ஜுரி ஹாம்ஸ்ட்ரிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மேட்ச்லேருந்தே வெளியே போயிட்டார். ஸோ பத்திரானா பயங்கரமாக ஒரு இன்ஜுரி போனாவே இருக்கார். ஸோ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் மதிஷா பத்திரானா தான். ஸோ சுனில் நாராயண் ஒரு சூப்பரான பவுலிங் போடுறாரு. 4 ஓவருக்கு வேறு 29 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் இருந்தார். வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 4 ஓவருக்கு 47 ரன்னும். அனுகுல் ராய் வந்துட்டு ஒரே ஓவரில் 17 ரன் கொடுத்துருப்பாரு. ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன நடக்கும், ஜிடி செகண்ட் பிளேஸில் போயிடுவாங்க. ஸோ கேகேஆர் வந்துட்டு 7th பிளேஸுக்கு ஜம்ப் ஆயிருப்பாங்க. ஸோ கேகேஆர் இன்னுமே வந்துட்டு பிளே ஆஃப் ரேஸில் தான் இருக்காங்க. கேகேஆர் ஒரு கம்பேக் கொடுக்குறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது பிளே ஆஃப் பொறுத்த வரைக்குமே. ஸோ மற்ற டீம்லாம் எப்படி ஆடுறாங்க, மற்ற டீமோடைய ரிசல்ட்ஸ் ஃபேவராக இருக்கா கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களால பிளே ஆஃப் போக முடியும். ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பஞ்சாப் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 out of 6 ஜெயிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 out of 7 ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் 2 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு 3 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களால வந்துட்டு தொடர்ந்து ஜெயிக்கவே முடியல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே பஞ்சாப் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இதனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே 20 ஓவரில் 222 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டே கேமு. ஸோ 222 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 4 விக்கெட் எடுப்பது. ஸோ பஞ்சாபால் சேஸ் பண்ண முடியாது. 20 ஓவருக்கு 199 ரன் தான் அடிச்சிருந்தாங்க, 8 விக்கெட்டுக்கு. ஆர்சிபி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 37 பாலுக்கு 58 ரன் அடிச்சிருப்பாரு, 4 4 3 6. தேவல் படிக்கலுமே இம்பாக்ட் பிளேயராக ரொம்ப சூப்பராக ஆடினார். 25 பாலுக்கு 45 ரன்னு, 4 4 3 6. வெங்கடேஷ் ஐயர் தான் பயங்கரமாக ஆடினார். 40 பாலில் 73 ரன் அடிச்சிருப்பாரு, 8 4 4 6 அடிச்சிருப்பாரு, நாட் அவுட்டு. பயங்கரமாக ஆடினார் வெங்கடேஷ் ஐயர் தான். டீம் டேவிடுமே ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருந்தாரு, 12 பாலுக்கு 28 ரன்னு. ஸோ இதனால 222ன்றது ரொம்ப பெரிய ஸ்கோராக இருந்தது. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங் குறிப்பாக வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். ரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க பிபிகேஸு. ஸோ 4 ஓவருக்கு 43 ரன்னு கொடுத்துருந்தாரு அஸ்தீப்பு. ஆனால் வந்துட்டு யுஸ்வேந்திர சாஹலாக இருக்கட்டும், லாக்கி ஃபர்கியூசனாக இருக்கட்டும் 3 ஓவருக்கே 43 ரன்னு 42 ரன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு 222 ரன்ஸ் போயிடுச்சு. ஹர்ப்ரீத் பார் சூப்பரான பவுலிங் போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 35 ரன்னு 2 விக்கெட்டு. ஹர்ப்ரீத் பாரை அவங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னே தெரியல. அவர் நல்ல பவுலரு, ஆனால் அவங்க யூஸ்வே பண்ண மாட்டாங்க. ஸோ சஷாந்த் சிங்குமே வந்துட்டு 2 ஓவருக்கு 20 ரன்னு கொடுத்துருந்தாங்க. ஹஸ்மத்துல்லா ஓமர் சாஹிமே 4 ஓவருக்கு 38 ரன்னு கொடுத்து எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஆனால் பஞ்சாபை பொறுத்த வரைக்குமே பிரியான்சாரியாவும் சரி, பிரப்சிம்ரனும் சரி ரொம்ப சீக்கிரமாக அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அவங்களுடைய ஓப்பனர்ஸ் ஃபெயிலான தான் டிபிகேஸ் வந்துட்டு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரன்ஸே வரல ஓப்பனிங்லேருந்து. ஸோ கூப்பர் கண்ணிலையும் கொஞ்சம் நல்லா ஆடினார். 22 பாலில் 37 ரன்னு. ஸ்ரேயாஸ் ஐயருமே சீக்கிரம் அவுட் ஆயிட்டார், 1 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார். ஸோ ஸ்ரேயாஸ் செக்டேவும் மார்க்கஸ் ஸ்டானிஸும் ஒரு கொலாப் சேர்ந்தே காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரேயாஸ் செக்டே வந்துட்டு 22 பாலில் 35 ரன்னு, 2 4 2 6. ஸோ மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்துட்டு 25 பாலில் 37 ரன் அடிச்சிருப்பாரு. மார்க்கஸ் ஸ்டானிஸ் இம்பாக்ட் பிளேயர் வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சஷாந்த் சிங் தான் ஒரு பயங்கரமாக இன்னிங்ஸ் ஆனார். 27 பாலில் 56 ரன்னு. சஷாந்த் சிங் வரைக்குமே கொஞ்சம் சேஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. ஆனால் ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புமே பில்ட் ஆகல, யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணல. அதனால வந்துட்டு பின்னாடி வர ஹஸ்மத்துல்லா ஓமர் இருக்கட்டும், ஹர்ப்ரீத் பாரா இருக்கட்டும் சீக்கிரமாக அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இதெல்லாம் 20 ஓவருக்கு 199 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது, 8 விக்கெட் இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே ஆர்சிபியோடைய பவுலிங் புவனேஸ்குமார் வந்து பர்பிள் கேப் ஹோல்டர் பயங்கரமாக போட்டுருக்காரு. 4 ஓவருக்கு 38 ரன்னு 2 விக்கெட்டு. ஸோ கேசவ் வந்துட்டு 4 ஓவருக்கு 36 ரன்னு 1 விக்கெட்டும். ரசிக் சலாம் வந்துட்டு சூப்பரான பவுலிங்க, 4 ஓவருக்கு 36 ரன்னு 3 விக்கெட்டு. ஸ்ரீயாந்த் சர்மா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 4 ஓவருக்கு 50 ரன்னு 1 விக்கெட்டும். ரொமரியா ஷெப்பர்டும் சரி 1 ஓவருக்கு 8 ரன்னு. அவர் ஏதாவது ஒரு விக்கெட் டேக்கிங் லக் கொடுத்தது, 1 விக்கெட் எடுத்துட்டாரு. குணால் பாண்டியா 3 ஓவருக்கு 27 ரன்னு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிபிகேஸோடைய தொடர் தோல்வியினால் அவங்க கிட்டத்தட்ட டோர்னமெண்ட்டு வெளியே போகிற நிலைமையில தான் இருக்காங்க. ஆர்சிபி வந்துட்டு
ஆடுற ஆட்டத்துக்கு குவாலிஃபயர் ஆகிடுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ குவாலிஃபயர் 1க்கே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்னென்ன மேட்ச் நடந்தது அதுக்கான ரிவ்யூஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மேட்ச் நடந்ததுன்னா மேட்ச் நம்பர் 62. ஸோ இது வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை இது அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடந்தது, டெல்லியில் தான் இருந்தது. ஸோ இது வந்துட்டு ஒரு நைட் கேமு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இதனால் ஆர்ஆருடைய பேட்ஸ்மேன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்துட்டு சீக்கிரமாக ஓட்டியிருப்பார், 9 பாலுக்கு 12 ரன்னு. ஆனால் சூரியவன்சி சுட்டி குழந்தை தான் வந்துட்டு நல்லா ஆடிப்பார், 21 பாலுக்கு 46 ரன்னு, 5 4 3 6 அடிச்சிருப்பார். ஸோ துருவ் ஜுரலுமே சூப்பரான நாக் ஆடுறாரு, பயங்கரமாக ஆடுறாரு. 40 பாலுக்கு 53 ரன் அடிச்சிருப்பாரு, 5 4 2 6. ஸோ ரியான் பராகோ ஒரு கேப்டன் இன்னிங்ஸு, இப்போ தான் வந்துட்டு ஒரு கேப்டனான இன்னிங்ஸே பயங்கரமாக ஆடுறாரு. ஸோ 26 பாலில் 51 ரன் அடிச்சிருப்பாரு, 3 4 5 6 அடிச்சிருப்பாரு, பயங்கரமாக அடிப்பார். டொனால்ட் பெரேராக்கு என்னாச்சுன்னே தெரில, வராரு அவுட் ஆகிறாரு. அந்தளவுக்கு ஃபஸ்ட்டில் ஆடின அவங்களால பர்ஃபார்மன்ஸை இப்போ கொடுக்க முடியல. ஸோ மொதல் பாலுக்கு அவுட் ஆயிருப்பார் டொனால்ட் பெரேரா. ரவி சிங்குமே வந்துட்டு 2 பாலுக்கு 4 ரன்னு அடிச்சு அவுட் ஆயிருப்பார். சுபம் துபே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் பேசிக்காக அவுட் ஆயிருப்பார். 9 பாலுக்கு 5 ரன் தான் அடிச்சிருப்பார், எந்த ஒரு பவுண்டரிஸுமே அடிச்சிருப்பாட்டார். ஸோ தர்ஷன் சனகா வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க, 8 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருப்பார், ஒரு 6. ஸோ எதுக்கு சனகா யூஸ் பண்ணாங்கன்னே தெரில, ஒன்றுமே புரியல. சுபம் துபே வந்துட்டு வெளியே உட்காந்து வச்சுட்டு சனகா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங் யூஸ் பண்ணாங்களா பேட்டிங் யூஸ் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ ஜோஃப்ரா ஆச்சரும் சரி ஆடம் மில்லரும் சரி 2 பாலுக்கு 2 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ இதனால் டிசியோடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே பிக் ஆஃப் தி பவுலர் பார்த்தீங்கன்னா மிச்சர் ஸ்டார்க் தான். 4 ஓவருக்கு 40 ரன்னு கொடுத்து 4 விக்கெட் எடுத்துருப்பார், பயங்கரமாக பவுலிங் போட்டிருப்பாரு. ஸோ லுங்கி இங்கியுமே சூப்பரான பவுலிங்கு, 4 ஓவருக்கு 24 ரன் தான் கொடுத்துருப்பாரு, 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ திரிபுரானா விஜய்னு புதுசாக ஒரு பவுலர், அவருமே நல்லா போட்டிருந்தாரு. கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பென்சிவ் தான், மேபி ஒரு டிவிடெண்ட்னால கொஞ்சம் இருக்கலாம். 2 ஓவருக்கு வந்துட்டு 29 ரன்னு கொடுத்துருப்பாரு. ஸோ முகேஷ் குமார் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டிருந்தாரு, 2 ஓவருக்கு 40 ரன்னு கொடுத்துருப்பாரு. ஸோ மாதவ் திவாரி பயங்கரமாக போடுறாரு வர. ஸோ பயங்கரமாக போடுறாரு, 4 ஓவருக்கு 27 ரன்னு 2 விக்கெட்டு. அக்ஷர் பட்டேலும் 4 ஓவருக்கு 31 ரன்னு போட்டிருந்தாரு. ஸோ எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. டிசி சேசிங்கை பொறுத்த வரைக்குமே அபிஷேக் பொருள் பயங்கரமான இன்னிங்ஸ் ஆனார். அபிஷேக் பொருளும் கேஎல் ராகுலும் ஒரு சுகமான பார்ட்னர்ஷிப்பு. அபிஷேக் பொருளும் வெறும் 31 பால் 51 ரன்னு அடிச்சிருந்தாரு, பயங்கரமாக ஆடினார். ஸோ அபிஷேக் பொருள் அவங்க ஏன் ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக ஒவ்வொரு பிளேயராக ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. அபிஷேக் பொருள் ஒரு சுகமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு, பயங்கரமாக ஆடினார். ஸோ 7 4 ஒரு 6 அடிச்சிருந்தார். விஜய் சர்மாவுடைய பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பார். கேஎல் ராகுலுமே நல்லா ஆடினார், 42 பாலுக்கு 56 ரன்னு, ஒரு 4 3 6 அடிச்சு பயங்கரமாக ஆடினார். ஆனால் தர்ஷன் சனகாவுடைய பவுலிங்கில் வந்துட்டு போல்ட் ஆயிருப்பார். ஸோ சாயில் பராகா வந்துட்டு இப்போ நம்பர் 3 யூஸ் பண்ணாங்க, அவர் வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக ஒரு எந்த ஒரு இம்பாக்டுமே கொடுத்த சான்ஸுக்கு வெறும் 30 ரனுக்கு அவுட் ஆயிருந்தாரு. ஸோ அக்ஷர் பட்டேலும் நல்லா ஆடினார், நம்பர் 4ல் 18 பால் 34 ரன்னு, 2 4 2 6 அடிச்சு பயங்கரமாக ஆடினார். ஸோ அக்ஷர் பட்டேல் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட மேட்சை முடிச்சு கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ மிடில் ஆர்டர் வந்துட்டு இந்த மேட்ச் அந்தளவுக்கு பெர்ஃபார்மே பண்ணல. கிருஷ்ணன் சப்ஸாக இருக்கட்டும், மில்லராக இருக்கட்டும், 4 ரன்னும் சரி 9 ரன்னுக்கும் டக்குன்னு அவுட் ஆயிருப்பாங்க. அஸ்வத் சர்மாவும் நல்லா ஆடினார், இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. 5 பாலுக்கு 18 ரன்னு அடித்து பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணார் அக்ஷர் பட்டேலோடைய, ஒரு 4 2 6. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 19.2 ஓவர்ஸில் 197 சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மேட்சை பொறுத்த வரைக்குமே ஆர்ஆருடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டிருந்தாரு, 4 ஓவர் 35 ரன் 2 விக்கெட்டு. ஸோ இது வந்துட்டு டெல்லியில் நடந்ததுனால ஸோ டெல்லி வந்துட்டு ஒரு 40 கிரவுண்டு பயங்கரமாக ஸ்கோர் போய் தான் இருக்கும், அதுலேயே வந்துட்டு கண்டெயின் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆடம் மில்னே வந்துட்டு புதுசாக யூஸ் பண்ணியிருந்தாங்க, 3 ஓவருக்கு வந்துட்டு 41 ரன்னு கொடுத்துருந்தாரு. விஜய் சர்மா சூப்பரான பவுலிங்கு, 4 ஓவருக்கு 44 ரன் 2 விக்கெட்டு. தர்ஷன் சனகாவுமே வந்துட்டு ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணானே சொல்லலாம் பவுலிங்கில். ஸோ பேட்டிங்கில் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, 3 ஓவருக்கு 29 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ யஷ்ராஜ் பஞ்சா பயங்கரமாக போடுறாரு, பயங்கரமாக ஹோம்ரன் ஸ்பின்னராக இருக்காரு, 4 ஓவருக்கு 29 ரன்னு எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஆனால் ஸோ டொனால்ட் பெரேரா ஒரே ஓவர் தான் போட்டார், 12 ரன்னு கொடுத்துட்டாரு. ஸோ டொனால்ட் பெரேரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார், பேட்டிங்லேயே அந்த அளவுக்கு ரன்ஸ் அடிக்கல, பவுலிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ இதனால் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது அவங்க சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல டாஸ் டு வின்னே சொல்லலாம். ஸோ டெல்லி இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால அவங்க இனிமேல் டோர்னமெண்ட் தலைவாக தான் இருக்காங்க. ஆர்ஆர் வந்துட்டு அவங்க எப்படி டாப் 4 போவாங்க அப்படின்றது அவங்க கையில் இல்லை. அவங்க ரெஸ்ட்டாக இருக்கிற எல்லா மேட்சுமே அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஸோ மற்றபடி வந்துட்டு அவங்க மற்ற டீம் குறிப்பாக பஞ்சாபாக இருக்கட்டும், மற்ற டீம்லாம் தோக்கிறதுக்கான தோப்பாங்களா அப்படின்ற ஒரு பொசிஷனில் தான் இருக்கணும். ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன நடந்தது
ஆர்ஆர் இப்போது நம்பர் 4ல் இருக்காங்க. ஸோ மஸ்ட் வின் கேமு அடுத்த மேட்சஸ்லாம். ஸோ ஒரு வேளை தோத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பிபிகேஸாக இருக்கட்டும், கேகேஆருக்காக இருக்கட்டும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து என்னென்ன மேட்ச்லாம் நடந்தது அதுக்கான ரிவ்யூஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோஸ்க்கான ரிவ்யூஸ் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.